பட் ஒரு சுவர் அமைப்பானது இன்று வரைக்கும் காணப்படுகிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் இலங்கையில் பொலனறுவ மாவட்டத்தில் குறிப்பாக சொல்ல போனால் சோழராட்சி காலத்தில் அமைக்கப்பட்டுள்ள பல ஆலயங்கள் இருக்கு. அந்த ஆலயங்களில் ஒரு சில ஆலயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி வாங்க மக்களே பார்க்கலாம். இந்த ஆலயமானது சிவன் கோயில், பார்த்தீங்கன்னா இந்து கோயில் தொகுதி என பெயர் பலகையானது இடப்பட்டிருக்கு. பாருங்க மக்களே, அப்படியே தொடர்ந்து உள்ள பார்க்கலாமா. என்றும் பல கருங்கல் தூள் அமைப்புகளை கொண்டு இவ்வாலயமானது காணப்படுகிறது. பாருங்க மக்களே, இவ்வாறான தூண்களானது இன்று வரைக்கும் நிலைத்திருக்கின்ற அக்காலத்து மன்னர்களுடைய ஒரு சைவ பணியினுடைய ஒரு அடையாளமாகவே காணப்படுகிறது இன்று வரைக்கும். என்றும் இவ்வாலயத்தினுடைய மூலவராக போற்றப்படுகின்ற சிவலிங்கமானது இன்று வரைக்கும் நிலைத்திருக்கி இன்று வரைக்கும் ஒரு சில மக்களால் வழிபடப்படுகின்ற நிலையிலேயும் மற்றும் அதிகளவான சுற்றுலா பயணிகளுக்கு இந்த இடமானது தெரியக்கூடிய நிலையிலேயும் இன்று வரைக்கும் காணப்படுகிறது. சுற்றி வரவே செங்கல்லானது கட்டப்பட்டு ஒரு சுவர் அமைப்பானது இன்று வரைக்கும் காணப்படுகிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய தூபியானது இடிந்த நிலையில் அப்படியே கீழே விழுந்திருக்கி. இன்று வரைக்கும் கிணறானது இன்றும் காணப்படுது. இந்த தூண் அமைப்பானது இன்று வரைக்குமே பார்த்தீங்கன்னா இங்கால அப்படியே எடுத்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆலயத்திற்கு முன்பே இன்னும் ஒரு சிவாலயமானது காணப்படுது. அதையும் அப்படியே தொடர்ந்து வாங்க மக்களே. ஆலயமானது இன்று வரைக்கும் இருக்குதானா அதனுடைய விமானமானது காணப்படலை. இவ்வாலயம் கருவறையானது கருங்கல்லால் அமைக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா கருவறையில் மூல விக்கிரகமானது எதுவுமே இல்லை. இருந்தாலும் அதனுடைய பழமையான கட்டடங்கள் மட்டுமே இங்கு மிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆலயத்தினுடைய தூண்களாக இருக்குமென்னு நினைக்கிறேன். அப்படியே இடிந்த நிலையில் உடைந்த நிலையில் இருக்கி.